பள்ளியில் நடைபெறக்கூடிய ஆசிரியர் தினத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? மாணவ மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று மூத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆசிரியர்களால் தான் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். இக்காலத்து மாணவர்கள் முதல் அக்காலத்து மாணவர்கள் வரை இன்றைக்கு இந்த உலகம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்றால், அழகாக இருக்கிறது என்றால், எல்லோரும் கல்வி பெற்று ஒரு வளமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கல்விதான். கல்வி ஒன்றே அழியா செல்வம். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை தான் இன்றைக்கு நமது சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே நமது ஆசிரியர் சகோதரிகள் பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் காலையிலே எழுந்தவுடன் தன் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு வந்து மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்களா, நன்றாக சரியாக வருகிறார்களா, தலைவாரி ஒழுங்காக பூச்சூடி வந்திருக்கிறார்களா, யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்களா, அது மாதிரி வந்து ஹோம்ஒர்க்கெலாம் எழுதிட்டாங்களா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்களா, எல்லா விஷயங்களையும் பார்த்து பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்காக ஆசிரியர்கள் இருக்கிற முயற்சி உண்மையிலே பாராட்டத்தக்கது. குறிப்பாக வந்த உடனே பிள்ளைகளை காலையிலே படிக்க வைப்பது, ஸ்பெஷலாக குறிப்பாக 10, 11, 12 ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் காலையில் 8 மணிக்கே வந்து 9 மணி வரையிலும் மாணவர்கள் உட்கார வைத்து படிக்க வைத்து நாளைக்கு என்ன தேர்வு என்பதை முன்கூட்டியே தெரிந்து அதற்கான கேள்வித்தாளை தயார் செய்து அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பசங்களுக்கு கொடுத்து அது மட்டுமாவது படிச்சுட்டு வந்து அவங்க எக்ஸாம் எழுதி அந்த பையன் வந்து நல்லபடியாக படித்து வருவதற்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த விஷயம். அதுவும் அந்த பேப்பர் அன்றைக்கே வேல்யூவேஷன் பண்ணி அந்த சரி ஆன்சர்ஸை விடைத்தாள் திருத்தி அந்த விடைத்தாள்கள் சரியாக இருக்கிறதா, அதில் எங்கே தவறு என்பதை மாணவனுக்கு சுட்டி காட்டி அந்த தவறிலிருந்து அவனை மீட்டெடுத்து அடுத்த நாள் இன்னும் அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்த உடனே கழிப்பறை இந்த எல்கேஜி பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பது, எழுத வைப்பது, ஆட வைப்பது, பாட வைப்பது, பேச வைப்பது, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த அந்த பால் மனம் மாறாத பஞ்சு போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு தாய் சொல்லித்தராத விஷயங்களை எல்லாம் சொல்லித்தந்து அது வருகிற போதே குழந்தைகள் எல்கேஜியில் குழந்தைகள் ப்ரீகேஜிலாம் பார்த்தா அழுதுகிட்டே வருவாங்க. அழுகையை மறந்து பால் குடிக்கிறது மறந்து அவர்களுக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட வச்சு அவங்களுக்கு வந்து கை கழுவி தான் சுத்தமாக சாப்பிடணுன்றது இருந்து உணவை வீணாக்காமல் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது வந்து எல்லா விஷயங்களும் ஆசிரியர்கள் வந்து சொல்லித்தருவது என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் நம்ம பள்ளியில் பார்த்தோம்னா மாணவர்கள் எல்லோருமே 100% வெற்றி பெற வேண்டும், எல்லோருமே நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். பாடளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் எல்லா அளவிலும் மாணவர்கள் கல்வியிலும் கேள்வியிலும் விளையாட்டிலும் எல்லாவற்றுக்கும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஆசிரியர்கள் இருக்கிற முயற்சி உண்மையிலே பாராட்டத்தகுந்தது. குறிப்பாக நம்ம ஷீலா மிஸ்ஸு, நம்ம தேவதி மிஸ்ஸு, நம்ம பிரின்சிபால் மோனா மிஸ்ஸு இதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. இந்திரா மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க, பாஸ்கர் சார் அவார்டு வாங்கியிருக்காங்க. பாஸ்கர் சார் பார்த்தா வந்து அவர் சப்ஜெக்டில் காமர்ஸில் 100 கண்டினியூஸாக வாங்கி கொடுத்துருக்காரு, சென்டம் வாங்கி கொடுத்துருக்காரு. சேகர் சார் அவர் எடுக்கிற மேத்ஸ்லாம் ரொம்ப அற்புதம். பவானி மிஸ் வந்து தமிழில் சொல்லித்தர அந்த விதம் எல்லாமே உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். டான்ஸ் மாஸ்டர் நமக்கு ஷான் டான்ஸ் மாஸ்டர் அகலகலா வல்லவன் அவர் வந்து ஸ்கவுட் மாஸ்டராக இருக்கார், என்சிசி மாஸ்டர், அதே மாதிரி ஜேஆர்சி, கப்சன் கிளப்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயம் ஜூம்போ சொல்லித்தருது. ஜூம்போ பசங்க வந்து கிளாஸை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வரும்னு நினைக்கிறான். வந்தால் நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் சொல்லித் தருவாங்க. அது மூலம் பெரிய பெரிய எக்ஸசைஸு, அதனால் உடற்பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு சொல்லித் தருது. இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் வந்து ஆர்வமாக பள்ளிக்கு வருகிறார்கள். ஆப்சன்டீஸ் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுங்க. முதல்ல இந்த மாணவர்களோடு குற்றவாளிகளுக்குள்ளே நிறுத்தப்பட வேண்டிய மாதிரி இருந்தால் அந்த கட்டிங்கோ, ஹேர் ஸ்டைலோ, டைட் பேண்ட்டோ அதெல்லாம் இன்றைக்கி மாறி இருக்குங்க. அது காரணம் நம்ம பிரின்சிபால் மேடம் தான். கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல தான் ஒழுக்கம் இருக்கும், கட்டுப்பாடும் ஒழுக்கம் இருக்கிற இடத்துல தான் கண்ணியம் இருக்கும். அப்போ தான் கடமை தவறாமல் செய்வார்கள். படிக்க கடமை, தாய் தந்தை மதிக்கிற கடமை இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு காரணம் வந்து முதல்வர் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பது போல் மிகச்சிறப்பான முறையிலே நமது பள்ளியிலே பார்த்தோம்னால் கீபோர்ட் சொல்லித்தராங்க, வக்கல் சொல்லித்தராங்க, கிளப் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மகிட்ட ரொபாட்டிக்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம பிள்ளைகள் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா காமராஜர் 10 121 மாணவர்கள் 121 காமராஜர் சாதனைகளை
அவருடைய பிறந்த நாளில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சொல்லி உலக சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அவர்களுக்கு சாதனை படைத்த பள்ளி, சாதனை மிக்க மாணவர்கள் என்ற சான்றிதழ் பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம காவல்துறை பல்லாவரம் காவல்துறையை வைத்துக்கொண்டு போதை ஒழிப்பு புகையில்லா உலகத்தை உருவாக்குவதற்கு மாணவர்கள் என்ன செய்யணும், உலகம் என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணுன்றது ஒரு பெரிய போதை ஒழிப்பு ஊர்வலத்தில் கூட நடத்தியிருக்காங்க. இப்படி எதிலுமே நம்ம பிள்ளைகள் குறைவானவர்கள் இல்லை. சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆகட்டும், எந்த போட்டியானாலும் சரி, இப்போ எஸ்ஆர் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, வேல்டெக் யூனிவர்சிட்டி, விஐடி பல்கலைக்கழகம், அதே மாதிரி விநாயகா மிஷினு, இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் போய் நம்ம பிள்ளைகள் இப்பொழுதே அவர்கள் வந்து அடுத்து என்ன செய்யணுன்றதுக்காக பல்வேறு போட்டிகள் யூனிவர்சிட்டி நடத்துகிற பல்கலைக்கழகங்கள் நடத்தி பல்வேறு போட்டிகளில் பல்வேறு பரிசுகளை பெற்று வந்திருக்கிறார்கள். கேஷ் அவார்டும் வாங்கி வந்திருக்காங்க. நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமே. எங்கள் பிள்ளைகள் நாள்தோறும் இப்படி நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்பது, நாள்தோறும் வளர்ச்சியை நோக்கி முன்னெடுப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே ஸ்கூல் நம்ம சயின்ஸ் லேப்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வேறு இந்த பகுதியில் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் லேப் பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம டாய்லெட்ஸ்லாம் பார்த்தா இன்றைக்கி 5 ஸ்டார் ரேஞ்சில் நம்ம டாய்லெட்ஸ்லாம் வச்சுருக்கோம். குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, கணினி வசதி, கம்ப்யூட்டர் டீச்சரே ரொம்ப அற்புதமாக, அந்த டீச்சர் நிஷா கம்ப்யூட்டர் டீச்சர் ரொம்ப அற்புதமாக பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் சொல்லித்தராங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசிரியர் குடும்பத்திற்கு சங்கராபள்ளியில் ஒரு 70 ஆசிரியர்கள் வேலை செய்கிறாங்க, ஒரு 20 நான் டீச்சிங் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே பார்த்தா டெடிகேட்டட் ஸ்டாஃப். அது வந்து ஒரு நெடுவர்த்தி மாதிரி தங்களை உருக்கி கொண்டு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிரியர்கள். என் அன்பு சகோதரிகளை நான் இந்த நேரத்திலே ஆசிரியர் தின விழாவிலே, ஆசிரியர் தினத்திலே வாழ்த்துவதில், வணங்குவதில், பாராட்டுவதில் பெருமை கொள்கிறேன். உங்கள் உழைப்பு வீண் போகாது, உங்கள் உழைப்பு வீண் போகக்கூடாது. எங்கள் பள்ளி பிள்ளைகளும் மிகச்சிறந்தவர்கள். எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரணமானவர்கள், எல்லோரும் சாதிக்க பிறந்தவர்கள், எல்லோரும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயர் சிறந்த கோவிலும் இல்லை என்று வாழக்கூடிய அற்புதமான மாணவர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே பெற்றோர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பெற்றோர்களை நாங்கள் உளப்பூர்வமாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். வந்து ஒரு பெரிய நேர்காணல் இருக்கக்கூடிய அளவுக்கு தயார்படுத்தணும். தைரியமாக ஒரு கரஸ்பாண்டன்ட் கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை வளர்த்திருக்கிறோம். எனவே நீங்கள் நாளைக்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாளராக, ஊடகவியலாளராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறுமே ஸ்டூடெண்ட் இல்லை, ஒவ்வொரு துறைக்கும் நம்ம பிள்ளைகள் தயார்படுத்துவதற்கான முயற்சியாக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப்பில் இந்த பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேருமே பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருமே வந்து இதை வந்து மேலும் மேலும் ஊக்குவிக்கணும். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கிறார்களா, ஒழுங்காக பள்ளிக்கு போவது என்பதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று நேரத்தில் அன்போடு கேட்டு, நாம் நன்றாக இருந்தால் நம் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நாம் சரியில்லைன்னா நம் பிள்ளைகள் சரி இருக்க மாட்டார்கள். ஒரு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், ஒரு நல்ல ஆசிரியர், 100 ஆசிரியர்களுக்கு 100 சிறைச்சாலைகள் மூடும். ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தால் 100 சிறைச்சாலைகள் மூடும். அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்கள் தான் இந்த பள்ளியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலும் ஆசிரியர் பெருமக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.